ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ஆனியன் சமோசா தாங்க செஞ்சுருக்கிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும். குழந்தைங்களாம் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நம்ம வீட்லேயே இது மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாங்க. டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த சமோசா ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி கையில் கொஞ்சமாக ஆயில் எடுத்து மாவு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கு. அதுக்குள்ளவே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் மதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் அடியில் மைதா மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளில் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் பேப்பர் மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா உருண்டைகளையும் நம்ம நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். பாருங்க, அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் லைட்டாக சூடாகட்டும். தோசைக்கல் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவை தோசைக்கல்ல ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிவிட்டு 2 சைடு சேர்த்து ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கும் போது இதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிருங்க. பாருங்கள், இது மாதிரி 2 சைடும் டக்குன்னு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மேலே லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வருது. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் தோசைக்கல்ல போட்டு எடுத்தாச்சு. நமக்கு சமோசா சீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி நம்ம ஓரங்கள்லாம் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 4 சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சென்டரில் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இதில் மடித்து ஸ்டஃபிங் வச்சிடலாம். இது மாதிரி ஒரு சமோசா சீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த கார்னரை இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அகைன் நான் மடிக்கிற மாதிரி இதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு கோன் ஷேப் மாதிரி கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளார வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மைதாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. அது மேலே நான் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக சமோசா ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா சமோசாவையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சமோசாவை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
தேவையான அளவு சமோசா ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 சைடு திருப்பி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சமோசா 2 சைடும் குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம எல்லா சமோசாவையுமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட RS ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.